நம்ம வீட்டு சமையலில் மதியம் சாப்பாடு பார்க்கலாம் வாங்க. முள்ளங்கி கீரை பொரியல், கத்திரிக்காய், தேங்காய் அரைச்சி ஊற்றின காரக்குழம்பு, சுட சாதம், அப்பளம். வாங்க இந்த கீரை பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கீரை நல்லா அலசிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயை நல்லா காய்ட்டு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு, சீரகம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், தட்டின பூண்டு, வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டுன்னு இதில் கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிட்டுன்னு நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறேன் கீரையை அதில் சேர்த்துக்கலாங்க. கீரை சேர்த்து தேவையான கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இதிலே தண்ணி விடும். நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாங்க. நல்லா இது போல் நல்லா வேகட்டுன்னு இதில் ஒரு முட்டை உடச்சி ஊற்றி நல்லா கலரி விட்டுக்கலாங்க. இதில் கொஞ்சமாக நம்ம மிளகுத்தூள் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. சூப்பரான முள்ளங்கி கீரை பொரியல் ரெடி ஆகிடும். நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.